ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு கார்த்திகை தீபம் வர்றதால இன்னைக்கு பாண்டிக்கு போயிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு தான் கிளம்பியாச்சு வீட்ல இருந்து. எங்க வீட்டுக்காரு திடீர்னு ஆச்சரியப்பட்டு, டேய் என்னடா பண்ற, வீடியோவா எடுக்கிற, நீயா அந்த வேலையை பாக்குற, வீடியோ எடு எடுன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டேன், சோம்பேறியா உட்காந்துட்டு இருப்ப, இப்போ நீயே எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னங்க பண்றது? நானும் வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சோம்பேறித்தனமா இருக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல. நான் என்ன பண்றது? அப்புறம் கார்ல போயிட்டே இருக்கும்போது லைட்டா பசிச்சுச்சா, அதனால அந்த சாக்கோஸ் இருந்துச்சு. அத சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா நாங்க 2 பேரும் பாட்டு கேட்டுட்டே என்ஜாய் பண்ணி போய்க்கிட்டே இருந்தோம். எங்க வீட்டுக்கும் பாண்டிக்கும் ஒரு 15 மினிட்ஸ்லயே கார்ல போறதா இருந்தா போயிடலாம் ஃபாஸ்டா. இன்னைக்கு மண்டேன்றதுனால ஸ்டார்ட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிகமா டிராஃபிக் இருந்துச்சு. நம்ம வந்தாச்சு. இப்போ பார்க்கிங் பண்ணிட்டு கார எங்க வீட்டுக்கார் வந்துட்டு இருக்காரு. டோக்கன்லாம் வாங்கியாச்சு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம கார் அங்கங்க விட்டுட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கிங் பிளேஸ்ல விட்டுட்டு தான் நம்ம போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் காய்கறி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா எங்க ஊர் அனுமந்தையிலே சந்தைலாம் போடுவாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நாங்க அங்கேயே வாங்கிப்போம் அந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம். புயல் வரப்போகுதுன்னு நியூஸ்ல சொல்லியிருந்ததுனால சந்தையில அந்த அளவுக்கு கடைங்களே இல்ல. 2 கடைங்க தான் இருந்துச்சு. அதனால நம்மளால அங்க வாங்க முடியல. மண்டேன்றதுனால சரி எப்படி இருந்தாலும் கார்த்திகை தீபத்துக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வருவோம். அதனால இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் கட்டப்பை எடுத்துட்டு போனாங்கல்ல, அது ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. இப்ப அடுத்தது பூ தான் வாங்கலாம்னு வந்தோம். அரும்பு பாத்தீங்கன்னா ரொம்ப விலையா இருந்துச்சு. நான் அதனால ஒரு 80 ருபீஸ்க்கு மட்டும் அரும்பு வாங்கிட்டு சாமந்தி எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு இடத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா சாமந்தி இருந்துச்சு, எல்லோ சாமந்தி. அதையும் வாங்கிட்டு ஒரு நூல் கண்டும் வாங்கியாச்சு. நம்ம எப்பயுமே பூ வாங்குறோம்னா 2 ரோஸை போடுங்க சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது. அவர்கிட்டயும் அந்த பூ கூடவே 2 ரோஸ் போடுங்கன்னு சொன்னா அவரும் அழகா போட்டு கொடுத்துட்டாரு. அடுத்தது விளக்கெல்லாம் இருக்க சைடு வந்து பார்த்தா அழகழகா விளக்கா இருந்துச்சு. சரி இதுல இருந்து கலெக்ஷன் ஏதாவது நல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் விளக்கு வாங்கிட்டேன், கடலூர்லயே அம்மா வீட்டுக்கு போகும்போதே வாங்கிட்டேன். இருந்தாலும் இதுல பாப்போமேன்னு சும்மா ஒரு வாட்டி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு எல்லா விளக்குமே. ஆனா ஒவ்வொரு விலையா சொன்னாங்க. நான் பீங்கன் விளக்கு தான் இந்த வாட்டி வாங்கினேன். நிறைய பீங்கன் விளக்கு வாங்கினேன். ஆனா ஒரு 5 விளக்கு மட்டும் நார்மல் விளக்கு வாங்கினேன். அந்த விளக்குலாம் நெக்ஸ்ட் வீடியோ கார்த்திகை தீபம் வீடியோ போடுவான்ல, அதுல காட்டுறேன் உங்களுக்கு. பூவு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ எங்க வீட்டுக்கார் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டார். நான் சம்சா வாங்கிக்கிட்டேன். அவர் வந்து ரசகுல்லா வாங்கிக்கிட்டாரு. அதை வாங்கி 2 பேரும் மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு ஃபைனலா ஒரு பாதாம் மில்க்கும் வாங்கிட்டு பார்க்கிங்ல கார் விட்டுருந்தோம்ல, அங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் போற வழியில ஐயங்கார் பேக்கரி இருக்கும். அங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இவர் வந்து ஸ்வீட் என்ன வேணுமோ எது வேணாலும் போய் வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சது அப்படி சொல்லி சொன்னாரு. அதனால நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச அந்த 2 பன் வாங்கிட்டு வந்தேன், க்ரீம் பன்னு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் வெல்வெட் கேக் வாங்கிட்டு வந்தேன். அது என்னமோ தெரியல, இந்த பிரெக்னன்சி டைம்ல தான் எனக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு ஸ்வீட்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். இப்போவே மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேல வீட்ல போய் சமைக்க முடியாதுல்ல. அதனால போற வழியில பனானா லீஃப்லயே லஞ்சும் முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். இது வரைக்கும் நாங்க லஞ்ச் சாப்பிட வரும்போது பனானா லீஃப்ல இந்த அளவுக்கு நாங்க க்ரௌட பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல உட்காந்துட்டு இருந்தாங்க. 50 பேர்ல ஒரு 70 பேர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சு. தேடி புடிச்சு ஒரு டைனிங் டேபிள் நாங்க புடிச்சிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணலாம்னு தேடி பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே ஹைதராபாத் பிரியாணி சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நாங்க ஹைதராபாத் பிரியாணி அங்க டேஸ்ட் பண்ணல. அதனால சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். அதுக்கப்புறம் ஹாஃப் தந்தூரி வாங்கினோம். நிஜமா சொல்றேன், எப்ப நீங்க பனானா லீஃப்க்கு போனாலும் அந்த ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ரொம்ப ஜூஸியாவும் இருந்தது. அதனுடைய ஃபிளேவரே ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க பிட்வீன் கேப்லயே தந்தூரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு தந்தூரி 2 பீஸ் வர மீந்து இருந்துச்சு. அதையும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் எவ்வளவு வாங்கியிருக்கோம் என்னன்னு செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. அவ்வளவுதான். இன்னைய டே ரொம்பவே சூப்பரா என்ஜாய்மெண்டா போச்சு. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ வரும். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.